அன்பான உள்ளங்களே, நம்முடைய சேனல் பக்தி மற்றும் கோயில்களை பற்றிய விவரங்களை தருவதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம். எனவே இதை போன்ற வீடியோக்களை நம்முடைய சேனலில் தொடர்ந்து பார்க்கவும். நமது இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை பார்த்து லைக் செய்வதன் மூலம் நீங்கள் எங்களுக்கு அளிக்கும் ஊக்கம் நாங்கள் மேலும் வளர வழி செய்வதாகவும். எனவே நமது வீடியோக்களை லைக் மற்றும் ஷேர் செய்யவும், நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். மேலும் இனிவரும் வீடியோக்களில் நீங்கள் விரும்பும் சுவாரஸ்யமான ஆத்மார்த்தமான நிகழ்ச்சிகளை காணலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இன்று நாம் பார்க்க போகும் கோவில் காஞ்சிபுரம் அருள்மிகு கச்சபேசுவரர் திருக்கோயில் காஞ்சிபுரத்தில் உள்ள சிவன் கோயில்களில் ஒன்றாகும். இக்கோயில் கச்சபேசம் என்றும் அறியப்படுகிறது. மேலும் கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் சத்தியமொழி விநாயகர் உள்ளார். இவரை பொய்யாமொழி பிள்ளையார் என்றும் வழங்குவார்கள். இக்கோயில் பற்றிய குறிப்புகள் காஞ்சி புராணத்தில் தனிப்படலமாக சொல்லப்பட்டு காணப்படுகின்றன. இது ஒரு தேவார வைப்புத்தலமாகும். இறைவர் கச்சபேஸ்வரர். தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை களையுங்கால் திருமால் ஆமையாக இருந்து மந்தர மலையைத் தாங்கி உதவினாராகையால் அமுதம் கிடைத்தவுடன் செருக்குற்று உயிர்கள் அனைத்தும் அஞ்சுமாறு கடல்களை கலக்கினார். இதை கண்ட சிவபெருமான் ஆமையை அழைத்து அதன் ஓட்டை தான் அணிந்திருக்கும் வெண்டலை மாலையின் இடையில் கோர்த்து அணிந்து கொண்டார். தம் செயலுக்கு வருத்தமுற்ற திருமால் காஞ்சியை அடைந்து இங்கேயுள்ள இச்சிவனை வழிபட்டு நீங்காத பக்தியும் வைகுந்த தலைமை பதவியும் திரும்பவும் வரப்பெற்றார். திருமால் கச்சபம் வடிவில் வழிபட்டதால் இது கச்சபேசம் எனப்பட்டது. சுவாமியும் கச்சபேஸ்வரர் என விளங்குகிறார். கச்சாபேசத்தில் சிவபெருமான் ஓர் கற்பகாலத்தில் 50 பூதங்களையும் அவற்றிடை திருமால் முதலாம் தேவர் பிறர் பிறவாம் சராசரங்களையும் அழைத்து அவ்விரவில் இறைவியோடு தனித்திருந்து திருக்கூத்தியற்றி மீண்டும் உலகை படைக்கும் சங்கற்பராயினர். உலகமெல்லாம் அழிந்தும் அழியாது தன்காப்பில் விளங்கும் காஞ்சியில் சோதிலிங்கமாக வெளிநின்று தமது சக்தியால் முன்போல விளங்க உலகங்களையும் உலகடை பொருள்களையும் சிருட்டித்தனர். அச்சோதி லிங்கத்தை பிரமன் சரஸ்வதியுடன் வணங்கி படைப்பு தொழிலிற்றலைமை பெற்றான். 300 கற்பத்திற்றவர்கள் பார்க்கடலை கடை உழைத்திருமால் ஆமையாய் மந்தர மலையைத் தாங்கி அமுதம் கண்டு உபகரித்தமையால் செருக்கு கொண்டு உலகம் அழியுமாறு கடலை கலக்குகையில் உயிர்களின் அச்சம் கெடவும் திருமால் அகந்தை நீங்கி அறிவுறவும் அவ்வாமையை அழைத்து அதன் ஓட்டினை வெண்டலை மாலையிடையே கோத்தணிந்தனர். திருமால் குற்றம் நீங்கி சோதிலிங்கத்தை வழிபாடு செய்து மெய்யன்பும் வைகுந்த பதவியும் அவர் அருள் செய்ய பெற்றனர். அச்சிவலிங்கத்திற்கு கச்சபேசன் என்னும் திருப்பெயர் விளங்கவும் என்றும் அதன்கண் விளங்கவும் காசியினும் அவ்விடம் சிறப்புறவும் வரம் வேண்டிய திருமாலுக்கு சிவபெருமான் அவற்றை வழங்கினர். கச்சபேச பெருமானை எண்ணினோரும் சென்று கண்டவரும் இவ்வுலகத்தில் துன்பம் நீங்கி இன்பம் பெற்று முடிவில் முத்தியையும் பெறுவர். அக்கச்சபேச பெருமானை துர்க்கை, அய்யனார், சூரியன், பைரவர், விநாயகர் இவர்களும் வழிபட்டு அத்திருநகரை காவல் செய்வாராயினர். கச்சபேசருக்கு தென்மேற்கில் திருமால் பூசித்த சத்தியமொழி விநாயகர் வீற்றிருக்கின்றனர். அப்பெருமானை வணங்கினவர்கள் எப்படிப்பட்ட இடையூறுகளும் தவிர்த்து விரும்பிய பயனை பெறுவார்கள். அன்பான உள்ளங்களே, நமது இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவினால் உங்கள் மனம் மற்றும் ஆன்மா மகிழ்ச்சி அடைந்திருந்தால் எங்கள் வீடியோக்கு ஒரு லைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். மீண்டும் இதை போன்ற பயனுள்ள ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு உள்ளங்களே, கவனமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்.
வாழ்க வளமுடன்.